பப்ளிக்கில் சில பேர் இதை வீடியோ எடுத்ததுனால இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இதை காட்டும் போது திரும்பவும் இங்கே அருணை கூப்பிட்டு பேசவும் செய்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க திரும்பவும் முத்து இதில் தலையிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காரு. அவர் சொல்லி தான் நீங்கள் போய் பையனை பிடிச்சுன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அருணை பார்த்து கேட்க அருணுக்கு என்ன பதில் பேசுகிறேன்னே தெரியல. இல்லை சார், அவங்க என்ன க்ளூ கொடுத்துருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் தானே சார் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக்கில் ஒரு பையனை அவங்க கடத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் அது முத்துவுக்கு வேண்டப்பட்ட பையனாகவும் இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு தானே. உங்க ப்ரொமோஷனுக்காக நீங்க இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே முத்து வராங்க. என்ன சார் உடனே ஃபோன் பண்ணி இங்கே ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க, என்ன சார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு முத்து பதட்டப்பட, இருப்பா ஒரு நிமிஷம், எதுக்கு பதட்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துகிட்ட வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, முத்து இந்த பையன் கேஸில் நீ இன்வால்வ் ஆயிருக்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அருண் என்கிட்ட அதை சொல்லாமல் மறைச்சிட்டாரு. சகலைக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்கிட்ட வெளிப்படைய இருக்கணும். ஆனால் அருண் இந்த விஷயத்தில் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. அது தெரியாமல் இவருக்கு ப்ரொமோஷன் பற்றி கூட நான் பெரிய விதமாக எடுத்து பேசவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அருண் அமைதியாகவே நிற்கிறாங்க. சார், என்ன இருந்தாலும் அவர் தானே சார் கஷ்டப்பட்டு படித்தது. அப்போ நீங்கள் அவருக்கு தானே சார் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். நானே படிக்காதனா கார் ஓட்டிகிட்டு இருக்க வேணாம். அப்படி இருக்கப்போ எனக்கா சார் நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்க, முத்து ப்ரொமோஷன்றது ஒருத்தவங்க படித்த படிப்புக்காக மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அருணுடைய கேரக்டருக்காக அவர் 2 தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அது உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி கேட்க, தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொன்னதை முத்துவும் கேட்குறாரு. என்ன சார், என்ன விஷயம்னு சொல்லிட்டு முத்து கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைப்பா முத்து, அடிப்பட்டவன் இப்போ பழசெல்லாம் மறந்துட்டான். அவனுக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை. அவனுக்கு எதை கேட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரமாட்டுது. அவன் சொல்லிட்டு இருக்க ஒரே பேருனா கல்யாணின்ற பேரை மட்டும்தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் 2 பேரில் முதல்ல அந்த ஆளை பற்றின டீட்டெயில்ஸை யார் எனக்கு முதல்ல கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுக்குறேன். முத்து கொண்டு வந்து கொடுத்தா முத்துவுக்கான ப்ரொமோஷன் அவார்டுன்னு அது தனியாக கிடைக்கும். ப்ரொமோஷன்றது நீ இந்த படித்த படிப்புக்காக நீ செய்கிற வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது. இது அதை தாண்டின விஷயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் முத்து. ஒருவேளை இதை அருண் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா அருணுக்கு நான் சொன்னது போல் ப்ரொமோஷனை நான் கொடுக்க செஞ்சிடறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இல்லை சார் அதெல்லாம் வேணாம் இன்ஸ்பெக்டர், இவரால் கண்டுபிடிக்க முடியாதுதான், அதை இவரே பார்த்துக்கட்டும்னு சொல்ல, நீ விட்டு கொடுத்த ஒன்று எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னால் முடிஞ்சது எதுவும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்ல, சரின்ற மாதிரி முத்துவும் பேசிட்டு 2 பேருமே முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. மீனாவை வெளியில் பார்க்குற முத்து நடந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா, அவன் கூட ஏதோ இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. கல்யாணின்ற பேரை மட்டுமே திரும்பவும் சொல்லிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் யார் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அவனை முதல்ல நான் போய் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் பண்ணுற இந்த வேலையை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு அதிர்ந்து போய் நிற்கவும் செய்கிறாங்க. ஆமான்ற மாதிரி மீனாவும் வந்துட்டு முத்துவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஒரு வழியாக இந்த முத்துவுக்கு வந்துட்டு அது தினேஷ் தான்றதும், தினேஷை நம்ம பல கேஸில் பிடிச்சி உள்ளே கொடுத்துருக்கோன்றதும் பிறகு தெரிய வருது. இதை கூட அன்னைக்கு நைட்டு வந்து மீனா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த தினேஷ் தான் நம்ம கிருஷை கடத்தினது மீனா அப்படின்னு சொல்ல, இங்கே மீனாவுக்கு தான் இங்கே தெரியாது, ஆனால் தினேஷ்ன்றதை அப்போ தான் தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. மீனாவும் முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனை ஏற்கனவே 2 கேஸில் பிடிச்சு கொடுத்ததுனால தான் ஒருவேளை என்ன பழி வாங்குறதுக்காக கிருஷை கடத்திருப்பானோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் எதுக்காக அவன் கிருஷோட அம்மா பேரை சொல்லணும்? அப்போ கிருஷோட அம்மாவுக்கும் தினேஷுக்கும் வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அதனால தான் அவன் கிருஷையும் கடத்தி இருந்திருக்கணும். என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். மீனா, இந்த பொறுப்பை இன்ஸ்பெக்டர் சார் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அருண் கிட்டையும் கொடுத்துருக்காங்க. யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க முத்து மீனா கிட்ட. மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும், இருந்தாலும் அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. முத்து மீனா 2 பேரும் இங்க கிருஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்க சமயத்துல இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து ஃபோன் வந்ததும் நேரா இன்ஸ்பெக்டரை தேடி அந்த இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே தான் வந்துட்டு அருணும் இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் கொடுத்தது விஷயம் என்னமோ உண்மைதான், ஆனால் இதில் அருண் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணி என்ன ஏதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட முத்துவும், ஓகே சார், யார் கண்டுபிடிச்சா என்ன, கிருஷி எதனால் கடத்தப்பட்டான்னு தெரிஞ்சாலே போதும், இல்லை இதுக்கு முன்னாடியே அவன் இந்த மாதிரி தொழில் தான் பார்த்துட்டு இருந்தானான்னு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல, சார் என்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, அருண் வந்து அந்த தினேஷ் கல்யாணின்னு ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அது முதல்ல தினேஷ் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி இப்போ அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், எங்கே சார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டதுமே இங்கே வேற ஒரு பொண்ணு வராங்க. இதில் மீனாவுக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுது, நிச்சயமாக இது வேற ஏதோ சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதில் வந்துட்டு இவங்க நல்லாவே ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சொன்னதுமே அந்த பொண்ணு வரேன்,
இந்த பொண்ணு பேர் தான் கல்யாணி, இந்த பொண்ணு பேரை தான் அவன் அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்கான். அதனால தான் இங்கே என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவனுக்கு இந்த மாதிரி தொழில் எதுவும் கிடையாது, பண தேவைக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கான். அதனால தான் இந்த பொண்ணு கூட அவங்க கூட ஒர்க் பண்ண பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பொண்ணை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். மற்றபடி இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கல்யாணின்னு பேரை சொல்லிகிட்டே இருந்ததுனால அந்த பொண்ணு இதில் இன்வால்வ் ஆகிருக்குமோன்னு ஒரு சந்தேகம், பெரிய கேங்காக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அதனால தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் அருண் இதை வந்துட்டு செஞ்சு முடிப்பா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு எங்கள் அருணை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அருண் கேட்டுக்கிட்டு மனசு குளிர நின்றுகிட்டு இருக்கேன். சரி மீனா, யார் கண்டுபிடிச்சா என்ன, வா மீனா போகலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா கோவமாக நிற்கிறாங்க. ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொய்யை நீங்கள் நம்பலாம், இந்த இன்ஸ்பெக்டர் சார் கூட நம்பலாம், ஆனால் நான் எதுக்கு இந்த பொய்யை நம்பணும் அப்படின்னு மீனா கேட்க, என்ன மீனா என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, என்னங்க நான் கண்டுபிடிச்சிட்டு வந்த உண்மையை இல்லை பொய்ன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்க அருணும். பின்ன இது நீங்கள் உண்மைன்னு வேற சொல்வீங்களா? உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுன்றதுக்காக எந்த ட்ராமா வேற என்னாலும் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் நீங்கள் பிடிச்சு கொடுத்த ஆள் வேற யாரும் கிடையாது. இங்கே கிருஷை கடத்தின இங்கே கிருஷோட அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. கிருஷ அம்மா மேலே இருந்த பகையால் தான் எங்கள் கிருஷை கடத்தவும் செஞ்சுருக்காங்க. அது தெரியாமல் இவர் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என் புருஷன் நல்ல பேர் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ அவரே அவர் பேரை கெடுத்துக்கிட்டு நிற்கிறார் சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார், கிருஷியை கடத்திருக்காங்க, கிருஷோட அம்மா பேரையே அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றப்போ சந்தேகம் வரத்தானே சார் செய்யும். இந்த விஷயத்தை பற்றி நைட்டே அவங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டேன். அவங்க பாட்டி சொன்ன விஷயம் தான் இது. அவங்க பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த தினேஷ் அவங்க பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை அந்த தினேஷும் அந்த வேலையை விட்டு இங்கே வெளியே வந்துட்டாரு. அதே போல் அந்த இடத்த விட்டு இங்கே கிருஷோட அம்மா கல்யாணியும் ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த பகையினால தான் எங்கள் கிருஷை அவங்க கடத்தவும் செஞ்சுருக்காங்க. இதான் சார் உண்மை. இது அவங்க அம்மாவே என்கிட்ட நேற்று, அவங்க பாட்டியே என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க சார். இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்காக தான் நானும் இவரும் கிளம்பிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே முத்து எதுவுமே தெரியாமல் மீனாவை திகச்சு போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இறந்ததுக்கு பிறகு எப்படி சார் இங்கே உண்மையாக கண்டுபிடிக்க முடியும்? இங்கே கிருஷ்ணோட அம்மா கல்யாணி தான் இறந்துட்டாங்களே, அப்புறம் இந்த கல்யாணி யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, என்ன அருண் இதெல்லாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா இங்கே அருணை பார்க்க, அருண் இல்லை சார் அது வந்துன்னு சொல்ல, உங்கள் ப்ரமோஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் ஏமாத்துற அளவுக்கு இங்கே முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போவே உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சஸ்பெண்ட் ஆர்டரையும் தூக்கி மூஞ்சில் வீசுறாங்க. அருண் அப்படியே அவமானப்பட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. கூடவே முத்து மீனாவும் வெளியே நிற்க, ஏன் மீனா இந்த விஷயத்தை என்கிட்ட நீ முதலே சொல்லலைன்னு மீனா கிட்ட முத்து கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் தாங்க, நானும் உங்களை நேராகவே அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நினைக்கவே இல்லை. எப்படிங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பொய் சொல்ல முடிஞ்சது அவரால் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. படித்தா மட்டும் பத்தாது, நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்குது. படித்ததுனால மட்டும் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அருண். நீங்கள் என்ன வேணாலும் என் தங்கச்சி மனசை மாற்றி எங்கள் கூட பேச விடாமல் அங்கேயே அமைதியாக வச்சிருக்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் அவளுக்கே உண்மை தெரிய வரும்போது கஷ்டம் எங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொல்லிட்டு வாங்க போகலான்னு முத்துவை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, இப்போது அருண் அவமானப்பட்டதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பவும் செய்ய, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா? அவன் என்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ண நினச்சி இங்கே கிருஷோட அம்மா கிட்ட வேற ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவத்தில் எங்கள் மீனா கிட்ட சொல்ல, ஆமாங்க சரி அதை விடுங்க, இனிமே அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அவனுக்கு தான் இப்போ ஏதோ நடந்தது எல்லாமே மறந்து போயிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்லேருந்து அவமானப்பட்டு இங்கே அருண் ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க.